بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا أبي القاسم مصطفى محمد اللهم صل على محمد وعلى محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه القيامين. தொழுகை சம்பந்தமாக நாங்கள் பல விடயங்களை பார்த்து வருகின்றோம். இதிலே தொழுகையுடைய நேரம், வக்து சலாத், அல் கிப்லா, கிப்லாவுடைய நிலவரம், மக்கானு ஸலா, தொழுகையுடைய இடம், லிபாசுல் முஸல்லி, தொழுபவருடைய உடை, அத்தஹாரத்து ஃபி ஸலா, தொழுகையிலே தூய்மையான துப்புரவான நிலைமைகளை பற்றி நாங்கள் பார்த்து வருகின்றோம். இந்த வகையிலே லிபாசுல் முஸல்லி, தொழுபவருடைய உடை சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது குறிப்பாக லிபாசுல் முஸல்லி ஃபீஹி ஷுரூத், அதில் பல வகையான ஷர்த்துகளை, நிபந்தனைகளை வைத்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது தூய்மையானதாக, நஜிஸ்களை விட்டும் துப்புரவானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அது ஒரு திருடப்பட்ட உடையாக, களவாடப்பட்ட உடையாக இருக்கக்கூடாது. இது மிக முக்கியமான ஷர்த்துகளிலே ஒன்று. இந்த உடை ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பதிலே அடையாளங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுடைய உடை எவ்வாறு இருக்க வேண்டும், பெண்ணுடைய மறைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆணுக்கு உதாரணமாக தன்னுடைய உள்ளுடை மாத்திரம் இருந்தாலும் ஆக குறைந்தது போதுமான அளவு என்பதையும், பைனமா லாயக் ஃபிதாலிக்காய் என்ற அவங்க பெண் வந்துட்டு அந்த முக்கியமான அந்த இடத்தை தவிர, கையையும் முகத்தையும் தவிர உள்ள அனைத்து இடங்களையும் மூடிக்கொள்ள வேண்டும். ஜமீஉல் பத்னி அதாமா இஸ்தத்னா, ஒரு சில இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களையும் பெண் மறைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். கை, முகம், கால், இதெல்லாம் இந்த இஸ்தித்னாவுக்குள்ள வரக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பின்னால் விளக்கங்களை கொடுப்பார்கள். இதே போன்று இந்த செத்த பிணத்தினுடைய ஏதும் ஒரு பொருளை இந்த உடலிலே அவர் அணிந்திருப்பது, உதாரணமாக தெரியங்களுக்கு இடுப்பிலே பட்டி பெல்ட்டை போட்டிருப்பார்கள். அது கூட சில நேரங்களில் இந்த ஷரியா அடிப்படையில் அறுக்காத, ஒழுங்காக ரிபு செய்யப்படாத முறைப்படி செத்த பிராணியிலே இருந்து எடுக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருந்து அதையும் அணிந்திருப்பது கூடாது. இதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த ஒரு முஸ்லிமுடைய கடையிலே வாங்கப்பட்ட அல்லது ஒரு இஸ்லாமிய நாட்டிலே வாங்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் அந்த தஸ்ஸிஹு ஸலாத்து ஃபீஹி, தொழுகை வந்துட்டு அது சரியா இருக்கும். அதை நாங்கள் தேடி துருவி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய அல்லது ஒரு முஸ்லீம் நாட்டிலே இருந்து பெறப்பட்ட இதாக இருந்தால் அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உறுதியாக அது அந்த இயற்கையான பொருளை இருந்து செய்யப்பட்டதா அல்லது இந்த இயற்கை அல்லாத ஒரு அறுக்கப்பட்ட ஒரு மிருகத்திலே இருந்து செய்யப்பட்ட என்ற சந்தேகம் வந்து எங்களுக்கு அது சரியான முறைப்படி அறுக்கப்பட்டது அல்ல, தக்பீர் செய்யப்பட்டது அல்ல என்று வந்தால் நாங்கள் அதை என்ன செய்ய முடியாது, அதை நாங்கள் தொழுகின்ற பொழுது அணிந்திருக்க முடியாது. அதே போன்று இன்னும் பல விடயங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த ஹரீர் என்று சொல்லக்கூடிய பட்டாடை ஆண்கள் அணிந்திருக்க முடியாது. அல்லாஹ் யகூன மினல் ஹரீரில் ஹாலிஸ் பின்னிஸ்பத்தில் ரிஜால், ஆண்கள் என்ன செய்ய முடியாதுன்னா பட்டால் செய்யப்பட்ட பட்டுடைய அணிய முடியாது. ஆனால் பெண்கள் வந்துட்டு அவர்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு தாராளமாக நிசாக்களுக்கு, பெண்களுக்கு அது அங்கீகரிக்கப்பட்டதாகும். இதே போன்று ரஹப் இருக்கிறது, தங்கம், அதை ஆண்கள்
தொழுகையிலே மாத்திரமல்ல எந்த நிலையிலேயும் அணிய முடியாத நிலைக்கு அது குறிப்பாக பெண்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்ப திருமணமாகி கணவரிடத்திலே சில நேரங்களில் மோதிரங்கள் அப்படி இருந்தாலும் அதை என்ன செய்யாது, தொழுவதற்கு அனுமதிக்க முடியாது. எப்பொழுதும் ஆண்கள் அன்னஹு யஹ்ருமு லுப்சு ذهب للرجال دائما, அந்த தஹபை தங்கத்தை ஆண்கள் அணிவது எப்பொழுதும் அது ஹராமான விஷயமாகும். இதே போன்று ஹத்தா ஃபி கைரி வக்தி ஸலாத் இருக்கின்ற பொழுது தாயிமன் ஹத்தா ஃபி கைரி வக்தி ஸலாத், தொழுகை இல்லாத நேரத்திலும் கூட அதை அணிய முடியாது. والأسنان الذهبية الداخلية التي تصنع لبعض الرجال والساعة الذهبية التي يحملها بعضهم في جيبه. சில நாங்கள் பார்க்கலாம், சில மணிக்கூடு இருக்கிற மணி உருளோஸ் ஓச்சிரிக்கும். அதே போன்று பல்லுகளை கூட தங்கப்பல்லு கட்டுறாங்களும் இருக்கிறாங்க. அப்படியான நேரத்தில் அவங்க தொழுகளை இது பண்ணலாம் என்று கேட்டால் அது ஜாயிச்ச தொழில் ரிஜாலி ஒரு தசைவோ சலாத்துக்கும் முடியாது, அது ஆண்களுக்கு ஆகுமானதாகும். அதில் என்ன செய்யலாம், தொழலாம்னு சொல்லி அந்த அஹ்லுல் பைத்துடைய கண்ணோட்டத்திலே இதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஒரு மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், இதா கான ரஜுலு லா யஅலமு அன்னஹு காத்திமுஹு தஹபியுன் வஸல்லா ஃபீஹி அவ் அன்னஹு கான யஅலமு அன்னஹு தஹபியுன் வனசிய வஸல்லா ஃபீஹி தும்ம அலிம அவ் ததக்கர பாத இன்திஹாஇ ஸலாத். இப்போ ஒரு மனிதர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருக்கு தெரியாது நான் வந்துட்டு அணிஞ்சிருந்த மோதிரம் வந்துட்டு தங்கமா என்று அவருக்கு தெரியாது. என்ன லாயாலும் ஹாத்திமு தஹபியும் அதில் அவர் தொழுவிட்டாரு. அதுக்கு பிறகுதான் பார்க்காரு, நாங்கள் தங்க மோதிரத்தில் நான் போட்டிருக்கிறேன், வெள்ளி மோதிரம் வச்சிருந்து தங்க மோதிரத்துடைய தவறுகள் நான் போட்டேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவருக்கு அதை பற்றி தெரிய வருது. அல்லது அதுக்கு பிறகு அவர் ஞாபகம் அல்லது தொழு முடிஞ்சதுக்கு பிறகு ஞாபகம் வருது. ஸலாத்து ஸஹீஹ், அவருடைய தொழுகை பிரச்சனை இல்லை, அது சரியாகும். ஆனால் பெண்களை பொறுத்த மட்டும் யஜூசுல உன்ன லுப்சு ذهبி தாயிமுன் தஸ்ஸீஹ் ஸலாத்துஹுன் நபி, பெண்கள் எப்பொழுது நகை அணியலாம், தொழுகையும் என்ன எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பெண்கள் வந்துட்டு வந்தா எஜிபு ஆளல் மரஅத் சத்ரு ஜமீ ஜஸதியா பிஸ்ஸலாத், தொழுகையில பெண்கள் தன்னுடைய உடம்பை அப்படி பூரணமாக மறைத்துக் கொள்வது கட்டாயமாகும். அவர்களுடைய அரபி அலல் ஜைப் வாதல் கஃபைனி இல ஜந்தி வல் கதமைனி இல அவ்வளே ஜுஸி மின சாக், அவருடைய அந்த முகத்தில் அந்த மேல் தலையை மறைத்திருக்கணும், முகம் தெரிகிறது பற்றி பிரச்சனை. கை கையையும் முகத்தையும் கால் வல் கதமைனி இல அவ்வளி ஜுஸி மின சாக், அந்த அவருடைய அந்த கால் இருக்கிற கால் வந்துட்டு என்ன சொல்றதுக்கு கரணிக்கால், அதுக்கு கீழே இருக்கிற திரீரத்தை பற்றி அந்த அதை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்யணும், மறைக்கணும். இது வந்து தொழுகையில் செய்ய வேண்டிய விடயங்களாகும். அடுத்தது ஆதிய முகத்திமாது ஸலாத். ஆனால் தொழுகை வந்துட்டு எப்படி இருக்கணும்னு சொன்னால் அது பல வகையான வாஜிபுகளை பல விடயங்களை கொண்டிருக்கிறது. நியத் தக்பீரத்துல் அந்நியத்து வ தக்பீரத்துல் இஹ்ராம் வல் கியாம் வல் கிராஅத்து வ ذிக்ரு வல் ருக்கு வ சுஜூத் வ தஷஹுத் வ தஸ்லீம் வ முராயன் ஃபியா அல் முவாலாத் வ தர்தீபு கமா சதாரிஃப். நியத்து தக்பீரத்துல் அல்லாஹ் தக்பீரத்துல் இஹ்ராம், நின்ற நிலையில கிராத் ஓதுறது, அதேபோல அதனுடைய சுன்னத்தான திக்ர் வைக்கிற திக்ர், ருக்கு, சுஜூது, தஷஹுத், அந்த அத்தஹியாத்தில் இருக்கிற நிலைமை, அடுத்ததாக சலாம் கொடுக்கிறது, ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக இவ்வாறு செய்து கொண்டு வருகிறது. இந்த தொழுகையில இந்த அதானும் இகாமத்தும் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் அது. அதே போன்று இந்த பின்வரக்கூடிய விஷயங்கள் அது தொழுகையில ருக்கு, அந்த இந்த இதுகளை அர்கான் என்று சொல்லப்படும் தொழுகையில மிக முக்கியமான ருக்குனுகள். அது இல்லைன்னு சொன்னா தொழுகையே இல்லை. அந்த விடுபட்டா அது நாங்கள் திருப்பி சஜதா செஞ்சோ செய்யற விஷயம் இல்லை. உதாரணமா நியத்து, அந்நியா, தக்பீரத்துல் இஹ்ராம், கியாம் நிற்கிறது நிலை, ருக்கு, சுஜூத்,
இவை அனைத்தும் அர்கான் என்று சொல்லப்படும். இது முக்கியமான விஷயம், இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த 5 விஷயமும் தொழுகையினுடைய தூண்களை போன்ற ஒரு முக்கியமான விடயம். وهذه اختصت عن بقية الأجزاء الواجبة. இது மற்ற விடயத்தை விடவும் இது மிக முக்கியமான விடயங்கள். பிஹாசியத்தில் புத்லானி ஸலாத் பி நகீசத்திஹா அம்தன் வ சஹவன். இது அவங்க வேணுமென்றோ அல்லது மறதியாக விடுபட்டால் ஃபக்தவத் ஹாதி தஸ்மியத்து வாதல் இம்தியாஸ். எனவே அது தொழுகையை அது புத்லானாக பாத்திலாக்கி விடும். இக்காமத்து தொழுகையில் வாஜிபான விஷயம் என்னென்றால் முவக்கத், அதை வாங்கி நாங்கள் சொல்ல வேண்டும், அதனை விடவுமே. ஆனால் அதனை நாங்கள் முவக்கதாக முஸ்தஹப் முவக்கதாக வந்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே பாங்க பற்றியும் இக்காமத்தை பற்றியும் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாங்கள் அதை இதில் விட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக நியத்தன் சொன்னால் என்னன்னு சொன்னால் அந்த தக்ஷுத சலாத்த முத்தாபிதன் பியா அவ் பி இலாபத்தியா இலல்லாஹி தஆலா இலாபத்து ததல்லுலி இலாபத்து ததல்லுலியா. அதாவது ஒரு மனிதன் வந்துட்டு இந்த நாவுனால சொல்றது இல்லை, அதை நாடுறது, அதை எண்றது, அதுக்காக வேண்டி எழும்பி போறது. இதுதான் இந்த தொழுகையினுடைய முக்கியமான அந்த நியத்து. இதான் இந்த ததல்லுலன்னு சொன்னால் எப்படி அந்த ஒரு பணிவாக நிற்கிறேன்னு சொன்னால் மனிதனுக்குடைய அந்த இபாதத்தோடு சேர்ந்து அவன் அந்த மனிதன் உணர வேண்டும். ஒரு அடிமை மௌலாவுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் நிற்கிறேன் அந்த ஒரு பணிவோட ஒரு குஷுவான நிலையில இருக்க வேண்டும். இதுக்கு குறிப்பாக இந்த நீயத்துக்கு ஏதும் வசனங்கள் அதோடைய பொருளோட நம்பிக்கை மாட்டோம், அப்படி ஒன்றும் இல்லை. அது வந்து கல்போடு சம்பந்தப்பட்டது, நாவோடும் சம்பந்தப்பட்டது, நாக்கோடு லிசானோடு சம்பந்தப்பட்டது இல்லை. அந்த அமல் வந்துட்டு இந்த நீயத் என்பது கல்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறதா. எப்பொழுதும் அது கல்போடு இருக்கின்ற வரைக்கும் அது நாவுக்கு வரக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் நிச்சயமாக மனிதன் அந்த நீயத்திலே غير أنك إذا لم تقصد الصلاة تقربا وتذللا إلى الله بحركاتك تلك التي تؤديها بطلان صلاتك. எங்களுடைய இந்த தொழுகையில் வந்துட்டு தக்கர்ருப் அல்லாஹ்வுடைய நான் குர்பத்தன் இலல்லாஹ் அல்லாஹ்வை நெருங்குகிறேன் என்ற அந்த எண்ணப்பாட்டோடு அந்த உள்ளத்தோடு அவன் கட்டாயமாக அது இருக்கணும். அப்படியான அந்த தக்கர்ருப் இல்லை என்று சொன்னால் தொழுகை பாத்திலாகிவிடும். அடுத்தா தக்பீரத்துல் இஹ்ராம், தக்பீர் சொல்றது, அது அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும். அது அமைதியாக கிப்லாவை முன்னோக்கி அரபுல என்ன செய்யணும், அது அழகான முறையில் அந்த எழுத்துக்கள் எல்லாம் அலிஃப் கா அல் காஃபு அலிஃபு அல்பா அர்ரா என்ற சகல எழுத்துக்கள் ஒழுங்காக சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த வசனத்தை அமைச்சுக் கொள்ள வேண்டும். والأفضل أن تفصل بين تكبيرة الإحرام هذه وبداية سورة الحمد بشيء من صمت قليل. இந்த தக்பீரத்துல் இஹ்ராமுக்கும் இந்த சூரத்துல் ஹம்தை நாங்கள் ஓதுகின்ற பிஸ்மி சொல்றதுக்கு இடையில கொஞ்சம் என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்துட்டு அந்த சூறாவில் அதுவும் ஒன்று, ஃபாத்தியா சூறாவோடு அதுவும் ஒன்று ஒரு துண்டாக ஒரு அம்சமாக கணிக்கப்பட்டு விடும் என்றதுக்காக வந்து நாங்கள் அந்த அல்லாஹ் தக்பீர் சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன ஒரு இடைவெளி என்று வைத்துத்தான் நாங்கள் அந்த இதை ஓதிக்கொள்ள வேண்டும், இடைவெளி இருக்க வேண்டும். நாங்கள் எழும்பி 2 என்ன செய்யணும், தொழ வேண்டும். அதை தொழுவதற்கு அப்படி எழும்பி நின்று இயலாத நேரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்யலாம், தொழலாம். ஜாலிஷா இருக்க இயலா விட்டாலும் என்ன செய்யணும், கொஞ்சம் இந்த உறங்கிய தூங்கிய நிலையில் அப்படி சாஞ்சவாறு முல்தஜியான் அலா ஜானி பிக்கல் ஐமன் அவில் ஐசர் வஜுகையில் கிபிலா. சில நேரங்களில் நாங்கள் இடது பக்கத்தால் அல்லது வலது பக்கத்தால் நாங்கள் சாஞ்சிட்டு இருக்கலாம். நாங்கள் முன்னுக்கும் கிபிலா இருக்கிற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் எஜிபு தக்தீமுல் ஜானி பில் ஐமன் அலல் ஐசர், முடிஞ்ச வரைக்கும்
வலது பக்கத்தை நாங்கள் வச்சதாக இருப்பது மிகவும் முடிஞ்ச வரைக்கும் வலது பக்கத்தில் நாங்கள் அந்த தூங்கி கொண்டு சாஞ்சி கொண்டு என்ன செய்யலாம், தொழுகையை நிறைவேற்றலாம். இயலாதவர்கள், வருத்தமாக இருக்கிறவர்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்று அதுவும் மேலாக சந்தர்ப்பத்தில் கால் எண்ணெய் கிப்லாவை முன்னோக்கியவாறு நாங்கள் கஃபாக்க ஒரு ஜிலாக்க இதழ் கிபிலாவை முன்னோக்கி நாங்கள் அந்த மாதிரி, அதாவது தொழுகைக்கு எந்த சந்தர்ப்பத்தில் நின்று அல்லது இருந்து அல்லது தூங்கி அல்லது உள்ள கடைசியில் ஒன்றும் மேலாவிட்டால் உள்ளத்தால் கூட சைக்கினியால் தொழ வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதா குந்து அஸ்தத்தி ஒல் கியாம் ஹாலு தக்பீர் ஃபகத் வலா அஸ்தத்தி வல் இஸ்திம்ரார் அலை. அப்போ சில நேரங்களில் எங்களுக்கு முதலாவது ரக்காத்தில் நிற்கலாம், தக்பீரத்தில் இஹ்ராம் சொல்லலாம்னா மற்றதில் நாங்கள் என்ன செய்யலாம், இருந்து சொல்லலாம். எஜிபு அலைக்கு அந்த தக்பூர வாக்கிஃபான் வெளிமிட்டு நாங்கள் அந்த ஓரளவு கொஞ்சம் என்ன செய்யலாம், நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சா நாங்கள் வெளிமிட்டு தக்பீரத்தில் இஹ்ராமை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தஸ்தமீர் ஃபீ ஸலாத்துக்கு ஜாலிஸ் இருந்தவாறு நாங்கள் என்ன செய்ய சொல்லலாம். அவன் முல்தஜியம் கமா பையன்துலக்கு முன்ன சொன்னதை போன்று நாங்கள் தூங்கியவாறு நின்று, அதாவது கிப்லாவை பார்த்து நின்று தூங்கியவாறு நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்த மூணாவது விஷயம் அது கிராத் ஒரு விஷயம். அந்த தர்த்தீபாத தக்பீரத்து ஹைது தக்ராவு சூரத்துல் ஹம்தை நாங்கள் என்ன செய்யணும், இது பண்ண வேண்டும். சூரத்துல் காமிலத்துல் உஹ்ராபாத் அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற ஒரு சூறாவை, ஒரு சுன்னத்தான சூறாவை நாங்கள் ஓத வேண்டும். எந்தவித பிழையும் இல்லாமல் கிராத்தும் சஹீஹத்தும் துனஹத, எந்த பிழையும் இல்லாமல் தவறும் இல்லாமல் சூறாவை ஓத வேண்டும். சூறாவுக்கு ஆரம்பத்திலே நாங்கள் என்ன செய்யணும், லா தன்சா அந்த தக்ரால் பஸ்மலத்த ஃபி அவ்வலி குல்லி சூரத்தின், அதான் சூரத்து தௌபா. அந்த சூரத்து தௌபாவில் நாங்கள் பார்த்தோம்னா அது பிஸ்மில்ல, அதே மாதிரி நாங்கள் அது பிஸ்மி இல்லாமல் அதை ஓதலாம். மற்ற எல்லாத்தையும் நாங்கள் ஆரம்பத்தில் பிஸ்மி சொல்லி தான் ஓதணும். எங்களுக்கு ரெண்டாவது சூரத்து வைதா يستعفي الوقت لقراءة السورة الثانية تلك التي أقرأها عادة بعد السورة لم يستوى, அதாவது மற்ற சூரத்து ஓதக்கூடிய நிலையில் இல்லாமல் எது நோய்வாய் அப்படின்னு இருந்தால் உத்துருக்கு கிராத்து சூரத்து கிராவில் ஹம்த வேண்டா, சூரத்து ஹம்தை மட்டும் நாங்கள் கட்டாயம் சூரத்து ஹம்த ஓதணும். கதாலிக்க தப்பல் இதாக குந்த மறியல லாத்தஸ்தது கிராத்து சூரத்து தானே பாது சூரத்து ஹம்தா குண்ட ஹாய்ஃபனா முஸ்தாஜி. ஒரு எதனா ஒரு பயங்கரமான ஒரு நிலை, ஒரு பிரச்சனையான முக்கியமான ஒரு நேரம் இதாக இருந்தால் அப்போ என்ன செய்கிறது, நோயாக இருக்குது, கடும் நோய், சக்கராத்த அளவால் தாங்க முடியாத வருத்தமோ இருந்தால் நாங்கள் அந்த சூரத்து மற்ற ஹம்துக்கு பிறகு ஓதுவது கஷ்டமாக இருந்தால் அதனை விடுவதை பற்றிய பிரச்சனை இல்லை. இந்த சூறாவை எவ்வாறு ஓதுவது என்றால், ஆண்கள் சுபஹ் தொழுகையிலும் மகரிபில் இஷாவிலும் அதை சத்தமாக ஓத வேண்டும். அந்த பெண்கள் என்ன செய்யணும், அந்த லுஹர்லையும் அசர்லையும் சத்தம் இல்லாமல் அவருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தால் அவர் ஓதிக்கொள்வாங்க. ஆனால் லா ஜஹர் அல நிசாய் கைர அன்னல் மர்அத் யஜிபு அலைஹா அன் தஹிஃபத்தி ஃபில் லுஹரைனி. அதே போல பெண்களுக்கு சத்தமாக ஓதுவதில்லை, ஓதக்கூடாது என்ற விளக்கத்தோடு இதா குந்து அஜ்ஹலு ஹுக்முல் ஜஹரி வல் இஃபாதி ஃபி ஸலாத்தி அவ் நஸீத ஃபகராஅத் சூரத்தைன் صلي الصبح أو المغرب والعشاء وقراءتهما بعضهما بصوت عالي ونصلي الظهر والعصر. இப்படி கேட்குறாங்க. இப்படின்னு சொன்னால் மனுஷன் மறந்து போய் இந்த சுபஹு மகரிப் இஷாவுடைய நேரங்களில் என்ன செஞ்சு விட்டான், மனிதன் சத்தம் இல்லாமல் மெதுவாக ஓதிட்டான். சத்தம் போட்டு ஓத வேண்டிய இடத்துல மெதுவாக ஓதிட்டான். துஹராசரில் ஓதிட்டான் சத்தம் போட்டு, மெதுவாக சத்தம் இல்லாமல் ஓத வேண்டியது. சத்தமாக ஓத வேண்டிய தொழுகை என்ன, அந்த மகரிப் இஷா அதில் ஓதிட்டான். அப்போ அதை பற்றி என்ன செய்யலாம்னு சொன்னால், ஆதா மாச அக்ரோஃபி ரக்காத அவசானியத்தோ மாதாம சாலத்து ஒரு ராபியத்து மாதா. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இதை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற பொழுது சலாத்துக்கு சஹியா அந்த தொழுகை சரி. அப்படி மறந்து போய் அது தெரியாமலுக்கு ஜஹில்ல அப்படி
மாற்றி இது பண்ண தெரியாமல் இருக்குதுன்னா அது சொல்லுக சரியாகும். இதில் நாங்கள் பார்க்கலாம் மா ஹாதா மாச அக்ரவு ஃபிரக்கா ஜனூல அவசானியத்தி ஒமாதாஸ்தி சாலிதத்து ஒர்ராபியத்தி மாதா அக்ரவு ஃபீமா. முதலாவது ரக்காத்திலையும் இரண்டாவது ரக்காத்திலையும் நான் எதனை ஓதுவது, மூணாவது நான்காவது ரக்காத்துகளிலே நான் என்ன ஓதுவேன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுதோ அந்த முஹைரும் பைன் அன் தக்ரா ஃபி ரக்காத்தைன் சாலிதத்து ஒர்ராபியத்தி சூரத்துல் ஹம்தி வஹதா வான் தக்ரா தஸ்பிஹாத்தி. அப்போ மூணாவது நாலாவது ரக்காத்திலையும் சூறாவை ஓதுவதா அல்லது தஸ்பீஹாத்தை ஓதுவதா என்பதை பற்றிய விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அது அந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்து, அதாவது இந்த தஸ்பீஹை ஓதுவதாக மூணாவது ரக்காத்தில் நாலாவது ரக்காத்தில் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதலாம் அல்லது தஸ்பீஹாத்தை நாங்கள் ஓதலாம். இது அஹ்லுல் பைத்துடைய தொழுகை சம்பந்தமான விஷயம். அப்போ ஒய்தா இஃப்தர்த தஸ்பீஹ ஃபமாதா அகூல், நீ தஸ்பீஹ் ஓதுவதற்கு நீ இது பண்ணால் எவ்வாறு நீ சொல்வதென்றால் யுஜிசிக்கு அந்த கூல பிசவுத்தின் ஹாஃப், அது சத்தம் போடாமல் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ஒரு தடவை சொன்னால் போதும். ஆனால் 3 தடவை சொல்வது சிறந்ததாகும். நாங்கள் சொல்றதுக்கு முன்னால் ஓதுறதுக்கு முன்னால் ஃபாத்திஹா ஓத போறோன்னா அல்லது தஸ்பீஹ் சொல்ல போறேன்னு நான் நிர்ணயிச்சு கொள்ளலாம், ரெண்டையும் நான் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு தரம் சொல்றது கட்டாயம், 3 தரம் சொல்றது சிறந்தது, ஏற்றமானது. கிராத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா, எல்லாத்தையும் நாங்கள் அரபுல என்ன செய்யணும் சொல்லணும். அடுத்தது நாம் எஜிபு அலைக்க பாதுதாலிக்கு அந்த முத்தர் ஹுருஃபுல் அல்வி மத்தன் ஹஃபீஃபன் வந்து தக்ரோ கலிமன். இதெல்லாம் ஒழுங்கான முறையில் இந்த தஜ்வீது முறைப்படி ஓதி தஜ்வீது முறைப்படி நாங்கள் குர்ஆனுடைய சூரா ஃபாத்திஹா இதுகளையெல்லாம் கவனமாக நாங்கள் நிற்க வேண்டிய இடத்துல நிப்பாட்டி ஓத வேண்டிய இடத்துல சத்தமாக இது பண்ணி அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இஹ்தினா என்ன அந்த ஹம்சாவெல்லாம் ஒழுங்கான முறையில் நாங்கள் சொல்லி அந்த தஜ்வீது முறைப்படி நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் சும்மா இதா ரஹித் அந்த தக்ரா சூரத்து தௌஹீத் பாது சூரத்தில் ஹம்து வக்தர்தா மின் பைனி சுவரி அல் உஃப்ரா ஃபமின் அல் ஐசர் லக்க வல் அஸ்ஹர் அலைக்க அன் தகிப அலா கலிமத்தி அஹத் வதஸ்குனு அந்த தக்ரா ஆயத் கரீமா. இப்போ நாங்கள் அந்த சூறாவுக்கு பிறகு குல் வல்லாஹ் சூரத்தை நாங்கள் ஓத போகிறோம் என்றால் அந்த சூறாவிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாது, அதில் பின்னாலே வரும் அந்த சூரத்தை நாங்கள் நான் குல்வல்லா ஓய்வு வேற சூறா இல்லை, நான் வேற சூறா ஓதப்படும் குல்வல்லா சூறான்னு நாங்கள் என்ன செய்யலாது, மாற்றி வேற சூறாவுக்கு போயிடலாது. ஆனால் வேற ஒரு சூறாவில் இருந்தால் குல்வல்லாவுக்கு வரலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை இரவையில் சூரத்துல் ஜும்மா, அதே போன்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரத்துல் முனாஃபிக்கின் சம்பந்தமாக வேறு விஷயங்களும் பின்னாலே இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமாக வரும். ومن أجل أن تضمن صحة قراءتك في صلاتك أنصحك بأن تصلي أمام من يحسن الصلاة ليضبط لك قراءتك وصلاتك فإن تأثر عليك ذلك فلا أقل من تدقن قراءتك لسورتين. அதாவது அநேகமாக இந்த நல்லா ஓதக்கூடிய ஆட்களுக்கு பின்னால் நாங்கள் தொழுகிறதுக்கு பார்க்கணும். சில இடத்துல பார்த்தா தொழுகை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் நாங்கள் கவனமாக நல்லா எங்களோட நாங்கள் சூரத்தில் முதலாவது ரக்காத்தில் 2வது ரக்காத்தில் எங்களோட கிராத்தையில் முன்னுக்கு வைக்கிற இமாம் தான் என்ன செய்கிறாரு, எங்களுக்கு பதிலாக சுமந்து கொள்றாரு, அவருக்கு தான் அது பாரமாகுது. ஆகவே நல்லா ஓதக்கூடிய ஆள் என்பது நாங்கள் கவனம் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது 4வது விஷயம் வந்துட்டு கியாம், நிற்கிற விஷயம், நிலை. இப்போ மாணவ வாதிகள் ஆக்கி நான் உத்து அன் உஷீர இல்ல அன்னல் கியாம ஹுவ ஜுஸுல் வஹீத் மின் அஜ்ஸாஇ ஸலாத்தி வல்லதி யஹ்மிலு சிஃபத்துன் முஸ்தவிஜத்துன் வஹுவ கத் யகூனு ருக்னன். என்றால் அந்த அந்த கியாம் வந்துட்டு நிலை வந்துட்டு சில நேரத்தில் அது முக்கியமான ஒரு விஷயம், சில நேரத்தில் என்ன செஞ்சிடும் ருக்குனாவே போய்த்திரும். உதாரணமாக நாங்கள் இந்த தக்பீரத்துல் இஹ்ராம் அடுத்தது ருக்குவுக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த கியாம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாங்கள் பார்க்கணும். அலைஹி ஹசாயிசு அஹ்காமு ருக்குனி. அப்போ இது ருக்குன்னு சொல்லி வந்தால் என்ன செஞ்சிருமோன்னு சொன்னால் அது தொழுகை பிரச்சனையாக போய்த்திருமா, இல்லாவிட்டால் பாத்திலாக போய்த்திரும். ஆனால் சில நேரங்களில் ருக்குன் இல்லாமலுக்கும் இருக்கும் அந்த நிற்கிற நிலை. எதுன்னு சொன்னால் அது கிராத் ஒரு நேரத்தையில் அது 2வது தக்பீரில் தஸ்பீ 3வது 4வது ரக்காத்தில் தஸ்பீ சொல்கிற நேரத்தில் அந்த கியாம் அந்த
கியாம் வந்துட்டு ருக்குன் இல்லாமல் என்ன வேற வாஜிபாவும் பார்த்து இடம்பாடு இருக்குது. அப்போ அதில் இந்த தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு நாங்கள் தக்பீரத்துல் இஹ்ராம் பண்ணுற நேரத்தில் நிற்கிற அந்த கியாம் அதன் எதிராக ருக்குன். அந்த ருக்குன் இல்லைன்னா தொழுகை நினைஞ்சிடும். நாங்கள் செஞ்சு அந்த தொழுகை இதாக போய்த்துரும், தொழுகை பிரச்சனை பாத்திலாக போய்த்துரும். அப்போ அது இல்லாமல் இப்போ நாங்கள் அந்த சூறா ஓதுற நேரத்தையில் சரிதானே, அந்த கிராத் ஓதுற நேரத்தையில் அல்லது 3வது 4வது ரக்காத்தில் தஸ்பீஹோ அல்லது ஃபாத்தியாவோ அந்த நேரத்தில் கிராத் ஓதுற நேரத்தையில் நிற்கிற அந்த கியாமிக்கு தான் அந்த நிலையின் போதும் அது வாஜிபாக வந்துடும். வாஜிபன்னு சொன்னால் அதுக்கு வேறு சட்டம் இருக்குது, ருக்குன்னு சொன்னால் அதுக்கு வேறு சட்டம் பின்னால் வரும். அடுத்து 5வது விஷயம் வந்து ருக்கு. சும்மா பாதல் கிராத்தில் சூரத்தில் எஜிபு அந்தர்கா அந்த சூரத்தில் ஃபாத்தியாவையும் சொன்ன அந்த சூறாவை ஓதுனதுக்கு பிறகு ருக்கு செய்யணும். ருக்கு எப்படி செய்யறது? எங்களோட முழங்கையில் கையை வச்சுக்கொண்டு அந்த நாங்கள் ஓதணும் சுப்ஹான ரப்பியல் அஸீமி வ பிஹம்திஹின்னு சொல்லி ஒரு தரம் ஓதுனா போதும். ஆனால் ஓதி போட்டு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி 3 தரம் ஓதலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு 3 தரம், அல்ஹம்துலில்லாஹ்னு ஸலாதன், வைரஹு மிம்மா யக்திரு மினல் திக்ரி கத்தஹ்லீலி ஸலாதன். ஆனால் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹின்னு சொல்லி ஒரு தரம் ஓதுனா போதும். ஆனால் 3 தரம் என்ன செய்யலாம், ஓதுவது சிறந்தது. அப்படி இல்லாட்டி சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹின்னு ஓதிட்டு சுப்ஹானல்லாஹ்னு 3 தரம் சொல்லலாம். அல்லாஹு அக்பர்னு 3 தரம், அல்ஹம்துலில்லாஹ்னு 3 தரம் சொல்லலாம். சின்ன சின்ன மாற்றங்களும் இருக்கின்றது. ثم تقوم من ركوعك وتستقيم حتى اذا استقر بك القيام هوية للسجود. இப்போ நாங்கள் சுஜூத் செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், கொஞ்சம் என்ன செய்ய நிற்கணும், கொஞ்சம் ஒரு இப்போ நின்று போகக்கூடிய தன்மையோட போகணும். போயிட்டு ருக்கு நின்ற மாதிரி அப்படி நாங்கள் சுஜூதுக்கு ஒரேடியா அந்த அதே அசைவோடு போகணும்னு சொன்னால் பிரச்சனை. கொஞ்சம் வந்து நிலை நின்று தான் திருப்பி என்ன செய்யணும், நாங்கள் இஸ்தகர்ற இதை ஹத்தா இஸ்தகர்ற பிகல் கியாம் அந்த நிலை இல்லை அவர் நிற்கிறார்ன்றது உறுதியானதுக்கு பிறகு திருப்பி என்ன செய்யணும் போகணும். 6வது விஷயம் சாதிசுவா தொழுகை. 6வது விஷயம் அஸ்ஜூத். ஒவ்வொரு ருக்குவிலையும் 2 ரக்காத் என்ன செய்யணும், வயஜிபு குல்லு ரக்காத்தின் ஒவ்வொரு ரக்காத்திலையும் 2 சஜதா செய்யணும். எப்படி சஜதா செய்யறது? தலவு ஜபஹதிக வ கஃபைக வ ரகபதிக வ இப்ஹாமி கதமைக அலா அலலார். முகத்தை நெற்றியை வைக்கணும் பூமியில, 2 கைகளையும் 2 முழங்கால்களையும் 2 கால்களுடைய பெருவிரல், 2 பெருவிரல் 2 முழங்கால் 4, 2 கை 2 6. அடுத்தது நெற்றியை மண்ணிலே வைப்பது 7. அந்த வயஸ்தர்த்து ஃபீமா தஸ்ஜுது அலைஹி வ தலவு அலைஹி ஜபஹதிக அன் யகூன மினல் அர்தி அவ் மின் நபாத்தியா கைரல் மல்கூல் வலல் மல்பூஸ். அப்போ சுஜூது செய்கின்ற பொழுது எங்களை நெற்றியை நாங்கள் நிலத்திலே வைக்க வேண்டும், மண்ணிலே வைக்க வேண்டும். அல்லது உண்ணவும் உடுக்கவும் முடியாத பூமியிலே இருந்து முளைத்து, உதாரணமாக பாய் பண்பாயிருக்கு தானே, அல்லது ஈத்த ஓலையில் எந்தாரிக்கிற ஈத்த ஓலையில் செய்த மாதிரியான பாயில் நாங்கள் என்ன செய்யலாம், சுஜூது செய்யலாம். அது எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு. இப்போ உதாரணம் கேட்குறாங்க, இந்த மல்கூலானது மல்பூஸானது. உதாரணமாக அல் ஃபவாக்கியா உதாரணமாக சில பழங்கள் இருக்கும், அல்லது ஒரு இலகுலைகள் சாப்பிடக்கூடிய அந்த இலகுலைகள் இருக்கும். அல் பக்கௌவல் வல் ஃபவாக்கி லா யஜூஸு சுஜூது அலைஹா லிஅன்னஹா மல்கூலது உண்ணக்கூடியது. வல் குத்துன் குத்துன்னு சொன்னால் கொட்டன் இருக்குதானே, வல் கத்தான் லா யஜூஸு சுஜூது அலைஹிமா லிஅன்னஹும் மல்பூஸான் அது உடுக்கக்கூடியதாகும். அல்ல ஐஷையின் அஸ்ஜூது. ஆனால் அந்த இலைகளை சுஜூது செய்ய சம்பந்தமாக அந்த உண்ண முடியாத சில இலைகளும் இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் அல ஐஷையின் அஸ்ஜூது எப்படி நான் என்ன செய்யணும், எதில் நான் சுஜூது செய்யணும்ன்றா அல துரா மண்ணில் என்ன செய்யணும், சுஜூது செய்யணும். அல்லது சிறு சிறு ஒவ்வொரு
நாட்டிலே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான மண் இருக்கும். சில இடத்துல சின்ன சின்ன கல் இருக்கும், சில இடத்துல களிமண் இருக்கும். பூமியோடு சம்பந்தப்பட்ட இதுல நாங்கள் என்ன செய்யலாம், அது பூமியோடு ஒரு நாட்டுக்கு போனால் அங்கே பார்த்தா ஃபுல்லாக தனித்திட்டி களிமண் தான் இருக்கும், அல்லது வந்துட்டு கருங்கல் தான் இருக்கும். சில இடத்துல பார்த்தா கடலில் நல்ல மண்ணை போல இருக்கும். அப்போ அதில் நாங்கள் என்ன செய்யலாம், அதில் நாங்கள் சுஜூது செய்யலாம். அல்ல அவ் மாலா யூக்கள் மின் அவுராத்தி ஷஜர், அதாவது உண்ண முடியாத சில இலைகள் இருக்கு தானே, அதில் நாங்கள் சுஜூது செய்யலாம். சில உண்ணக்கூடிய இலைகள் இருக்கு, அதில் இது பண்ண முடியாது. அஸ்ஜுது அலல் வரக்கில் முஸ்தாமல் கிதாபத்தி இதாக்கான மசூவான் ஹஷபே. இவ்வாறு நாங்கள் இந்த சுஜூது செய்கிற விஷயத்தை பார்க்கலாம். வலா தஸ்து அல் ஹந்தத்தி ஷாயிர், இந்த இப்படியான ஆட்டு மயிர்களினால் செய்யப்பட்ட, சில ஆட்டுடைய ரோமத்தினால் செய்யப்பட்ட, அடுத்தது கண்ணாடியினால் செய்யப்பட்ட எத்தனையோ சில இதுகள் இருக்கும். அந்த அஃதல் மா தஸ்ஜுது அலைஹி துராப், அவ மண்ணில் என்ன செய்யலாம். அடுத்தது முக்கியமான ஒரு தூய்மையான இடத்திலிருந்து எடுத்தப்பட்ட மண்ணாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சுஜூதுடைய பாடத்திலே வந்திருக்கின்றது. இந்த சுஜூதுடைய நேரத்தில் நாங்கள் இடத்தை பார்த்ததுக்கு பிறகு அல்லது அறுபது ஃபமாதாசனா, இப்போ இந்த இரண்டு கால்களுடைய விரலும் பெருவிரல் முழங்கால் இரண்டும் இந்த இரண்டு கைகளும் வச்சு நாங்கள் என்ன செய்யறது, கொல் பாதிக்க சுஜூத், சுஜூதுக்கு போன உடனே என்ன செய்யக்கூடாது, நாங்கள் ஓதக்கூடாது. போய் உடம்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் அமைதியாகணும். கொஞ்சம் அமைதியானதுக்கு பிறகுதான் சுப்ஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி சொல்லி ஒரு சரம் ஓதினாலும் போதும், அல்லது அதோட ஓதி அல்லது சுப்ஹானல்லாஹ்னு 3 தரம், சுப்ஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி மர்ர வாஹிதா அவ் குல் சுப்ஹானல்லாஹ் ஸலாதன் அல்லாஹு அக்பர் ஸலாதன் வல்ஹம்துலில்லாஹி 3 தரம் ஓதலாம். ஆனால் சுப்ஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி என்று செய்யலாம், 3 தரமும் சொல்லலாம், ஒரு சரம் சொன்னாலும் போதும். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட தலையை உசத்து கொஞ்சம் அமைதியாக என்ன செய்யணும், செஞ்சு போட்டு வந்த அதே நிலையில் திருப்பி உடனே போகக்கூடாது. சுஜூதுக்கு போயிட்டு வந்துட்டோம், வந்து கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன ஒரு இந்த நிலையில் கொஞ்சம் அமைதி வந்து வரணும், இருந்தால் என்ன செய்யணும், மரா போகணும். அதுக்கப்புறம் 2வது தரம் போய் நாங்கள் நேரத்தில் ஓதணும், அந்த இதையே நாங்கள் என்ன செய்யணும், அதில் ஓதணும். இந்த சுஜூதுடைய நேரத்தில் சில நேரங்களில் எங்களுக்கு உரமா குனியே இல்லாமல் இருக்கும். அப்படி வந்து என்ன செய்யறதுன்றா ஹாவில் அலின் அக்ஷமா தஸ்தது, முடிஞ்ச வரைக்கும் குனி. சிலாக்கள் குனியெல்லாம் இருக்கும் தானே, வயசு அல்லது இடுப்பு வருத்தம். வதாமா தஸ்ஜுது அலை அலா முர்தபின் சும்மா, அப்போ அந்த சும்மா அல்லா ஜபஹத்திக்கு அலைஹி முராயன் வல்லா சாஹிரில் மசாஜி ஃபி மஹல்லியா. அப்போ அந்த உலகு போயிட்டு அந்த சுஜூது செய்கிற அந்த இதை என்ன செய்யணும், அதை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். முடிஞ்சவரை நாங்கள் போயிட்டு அப்போ நாங்கள் அந்த சுஜூது செய்கிற அந்த மண்ணையோ கடலையோ அந்த அந்த பாயில் இருக்குதானே, அதை நாங்கள் அதில் வச்சுக்கொள்ளணும். அதில் அந்த மாதிரி சுஜூதுடைய நிலவரம், சுஜூதுடைய நிலைமை இருக்கணும் இருக்கி. சில நேரத்தில் அதுவும் கூட ஏறாமலுக்கு இருந்தால் அவர் என்ன செய்வார், சுஜூது செய்கிற அந்த இருக்கு என்ன செய்வார், ஒரு சைக்கிளை மூலமாக போவார். இப்படி சைக்கிளை மூலமாக சுஜூதை செஞ்சு கொள்வார், அவருக்கு 7வது சந்தர்ப்பத்தில். அடுத்தது 7வது விஷயம் என்னென்னா தஷஹூத். தஷஹூதில் என்ன செய்யற, அந்த தஷஹூத் நிலையிலே இருக்கிறது அத்தஹியாத் ஓதுறது. 2வது அந்த சஜிதாவுக்கு பிறகு ரக்காத்தில் 2வது ரக்காத்தில் 2வது சஜிதா 2வது ரக்காத்தில் அதில் ஃபி குல்லி ஸலாத்தின் ஃபி ரக்காத்தில் அஹீரா மின் ஸலாத்தில் மக்ரிப் வல்லுஹுரி வல் அஸ்ரி வல் இஷாஇ, எல்லாத்துலேயும் என்ன செய்யணும், அதில் என்னத்தை ஓதுறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத் என்று ஓதினால் என்ன செய்யணும், துவத்தி பிசூரத்தின் சையது அந்த ஜாலிசி முத்துமையின் ஃபி ஜுலூசிக்க வாலி பைன் அஃபாலி, அமைதியாக இருந்து என்ன செய்யணும், ஆட்டம் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்து ஓதணும். இது 2வது ரக்காத்தில் இந்த எல்லா தொழுகையிலையும் இதில்
சலாத்துல் மகரிபி ஒத்துஹோரி வல் அஸ்ரி வல் இஷாய் அதில் ஓதணும். அதுக்கு பிறகு சுபஹ் தொழுகைக்கு அதோட இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து ஓத வேண்டியிருக்கிறது. பின்னால் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அடுத்தா தஸ்லீம் சலாம் கொடுக்குறது. அது வந்து வாஜிபு ஃபி ரக்காத்தில் அஹீரா ஃபி குல்லி சலாத்தில், ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசி ரக்காத்தில் என்ன செய்யறது, சலாம் கொடுப்பது வாஜிப். அந்த ஜாலிசு முஸ்தகில் ஃபி ஜுலூஸில் இருந்த நிலையில் அமைதியாக இருந்து கொடுக்கணும். அதில் என்ன சொல்லணும், அந்த கூட அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாலும் போதும். எஜிசி ஃபிஹி அந்த கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அதை நாங்கள் சேர்த்துக்கொள்வது சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஃதல் மின் அந்த கூட கபில், அதுக்கு முதல் அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்கு முன்னுக்கும் நாங்கள் நேரத்தில் அந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ ஆலி முஹம்மதுன்னு சொன்னதானே, அதில் அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்வாலிஹீன் என்று ஓத வேண்டும். அதுக்கு சலாம் கொடுக்கிறார். ஆதி அஜ்ஸா ஸலாத்து அத்தியா முத்தசல்லிலத்துன் முத்தசல்சிலத்துன் ஆயா, அப்படி தொடர்ந்து ஒவ்வொன்றுக்கு பின்னால் நாங்கள் இதை செய்ய வேண்டிய விடயமாகும். குனூத் இருக்கிறது. குனூத் வந்துட்டு முஸ்தஹப் மர்ரத்தல் வாஹிதத்து ஃபி ஸலாத்தில் யௌமியா, ஒவ்வொரு நாளை தொழுகையில் குனூத் ஓதுற விஷயம். சலாத்து ஷஃபா வைரியா பாது கராது சூரத், ரெண்டு சூறாக்களையும் ஓதுனதுக்கு பிறகு ரெண்டாவது ரக்காத்தில் ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்யலாம், ரெண்டாவது ரக்காத்தில் ருக்குவுக்கு போகிறதுக்கு முதல் இந்த குணத்தை நாங்கள் ஓதலாம். அதில் குறிப்பான என்ன இருக்கான்னு பார்த்தா இல்லை, யும்கினுக்கு அந்த தத்துலுவி ஆயத்தில் குர்வானியா தது, குர்வானுடைய சில வசனங்களை நாங்கள் அதை ஓதலாம். இப்படி சுப்ஹானஹு வ தஆலா பிமா ரத்த வ தனாஜை ரப்புக வ ததுஉ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்ற துஆவை நாங்கள் இப்படி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன துஆ எங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அதை ஓதிக்கொள்ளலாம். இப்போ எவ்வாறு தொழுவது, என்ன சொல்லணும், என்ன செய்யணும், அந்த இதை பற்றியெல்லாம் தொழுகையை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த தஃப்கீத ஸலாத் அஹதுல் அஜ்ஸாஇ சாபிகத்தி அம்தன் அந்நியத்து தக்பீரத்துல் இஹ்ராம் ருக்கு சுஜூத், இதை நாங்கள் இந்த இல்லாமல் ஆக்கினால் தொழுகை நெஞ்சிடும். தொழுகை வேணுமென்று நாங்கள் இல்லாமல் ஆக்கினால் தொழுகை இல்லாமல் போய்த்திடும். அதாவது தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது எதனால் ஒரு ஹதத் ஏற்படுறது, சிறு ஒரு வேணுமென்றோ அல்லது ஏதோ என்ன ஒரு ஏற்படுறது, காற்று போடுறது அல்லது தொழுகை முடிக்கக்கூடிய எப்படி போனாலும் நெஞ்சிடும். ஒரு ஹதசன் வந்தால் தொழுகை உது போய்த்தா உது முடிஞ்சிட்டோன்னா தொழுகையும் இல்லாமல் போய்த்திடும். தொழுகையை கிபிலாயை விட்டு பூரணமாக திரும்புறாரு. இப்போ கிபிலா இந்த பக்கம் இருக்கண்டா கொஞ்சம் இப்படி திரும்புறதை பற்றி பிரச்சனை, நான் பூரணமாக இந்தியாவில் பக்கம் திரும்புகிறேன் உதாரணத்துக்கு. சரியா, அக்கல் மீதான இயக்கம் எழுதி பார்த்தோம் பஸ்ஸித்தான். ஃபுல்லாக திரும்பினால் உடம்பை பரிபூர்ணமாக திரும்பினால் தொழுகை பிரச்சனையாக போகும். அந்த கொஞ்சம் திருமணத்தை பற்றி என்ன செய்யறது, ஒரு பிஸ்லாத்து லாக்கிலும் மக்ரூ, ஆனால் கொஞ்சமாக மனுஷன் அங்கிட்டு திரும்புறது தொழுகைக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் அது ஒரு வெறுப்பக்கூடிய தொழுகையில் அந்த குஷு ஊது இல்லாமல் கூட ஒரு மக்ரூவாக போய்த்திடும். இப்போ சில நேரத்தில் மனுஷன் நேரத்தில் தொழுகையில் கூட சின்ன பிள்ளைகள் அல்லது சின்ன பிள்ளைகளை போலைக்கிற பெரியாக்கள் கூட தொழுகையில் சத்தம் போட்டு சிலாக சிரிக்கிறது, அப்படியான விஷயம் எல்லாம் என்ன எதாக்கள் முசல்லி அந்த வேணுமண்டு சவுத்தின் ஆளி சத்தமாக சிரிக்கிறது. ஒவ்வொரு முசம்மா பில் கஹா சத்தமோடு தொழுகிறாரா அல்லது முஸ்பாத் பண்ணி விளையாடிருக்காருன்னு தெரியாத அளவு சிரிக்கிறது. அப்படியான விஷயம்லாம் தொழுகையை நெஞ்சிடும், தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அஞ்சபிக்கிய முசல்லி ஆமிதன் சவான் இஸ்தமல் அலா சவுத்தின் அவ்வளோ இஸ்தமில் அம்ரின் உமூர் துனியா அவ்வளோ எதோல் புகால் அம்ரின் மின் உமூரில் ஆகிற. அந்த மனிதன் அழுகிறான் தொழுகையில் மறுமை நாளை நினைத்து இது பண்ணி விளைஞ்சா அப்படியான
அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. தொழுகையில் அந்த லாயுதொரு புக்காடி அம்ரி நூறுலாக மர்ம நாள் சம்பந்தமான விஷயங்களுக்காக வேண்டி ولو بحرف واحد أثناء صلاة إذا كان ذلك الحرف مفهما سواء أراد فيها معناه كما قال قيل فعل أمر من وقع أراد فيها غير معناه كما سئل أثناء الصلاة ما هو ثاني حروف الجدية فتلفظ بالاستثناء مبتلة الكلام رد السلام مثله فأنه واجب. இப்போ இதில் நாங்கள் தொழுகையில் கூட சின்னத்தையில் அந்த வராத எழுத்துக்களை ஒரு எழுத்தை கூட சொன்னாலும் என்ன செய்யும், அது கருத்துள்ளா போய்த்திரும். வேணுமென்று தொழுகை நேரத்தில் வெக்கி என்றாலும் என்ன செய்யும், அது கருத்திருக்கிறது. அப்போ ஒரு ஹர்ஃபை கூட என்ன செய்யறாது, நாங்கள் தேவையில்லாத முறையில் நாங்கள் தொழுகையில் சொல்ல முடியாது. தொழுகையில் உண்பது குடிப்பது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த தொழுகையுடைய நிலையை விட்டு மாற்றக்கூடிய அமைப்பில் அது போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ அதெல்லாம் மனுஷன் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கூட அந்த சூரத்தில் ஃபாத்தியாவுக்கு பிறகு இந்தியா இருக்கிறது கலிமத் ஆமீன் ஆமீன் கைதி ஹாலில் தக்குது. சில இடத்துல பார்த்தா ஆமீன் சொல்கிற விஷயம் இருக்குதானே, அங்கே இந்த ஆல் பைத்தில் கண்ணோட்டத்தில் அந்த ஆமீன் என்ன செய்யலாது, ஆமீன் சொல்கிறது இல்லை. இப்போ சில ஷக்குகள் தொழுகையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. லைச ஷக்கு பிஷலாது முப்திலா தாயமி ஜமீல் ஆலாத் பாவு ஷுக்குரி முப்திலத்தில் இஸ்லாத் பாவுவா காபில் இல்லாஜ் பாவுவா லாய் நபி பல்ஹோ யுஹ்மில். இப்போ சில ஷக்குகள் இருக்கு தொழுகையில், சந்தேகங்கள். அது செஞ்சிட்டோமா, இதை செஞ்சிட்டோமா, அது தொழுதோமா, அது ஓதணுமா, அது ஓத இல்லையா, அதை முன்னுக்கு செஞ்சிட்டோமா பின்னுக்கு செஞ்சிட்டோமான்னு இப்படி பல வகையான சந்தேகங்கள் தொழுகையில் இருக்குது. அதில் எந்த எல்லா சந்தேகம் எல்லா நிலையிலுமே என்ன செய்யாது, தொழுகையை பாத்திலாக்காது. ஆனால் சில சந்தேகங்களுக்கு தொழுகையை பாத்திலாக்கக்கூடியது சில இருக்கிறது. அப்படி அதுக்கு சில இலாஜ் இருக்கிறது. அதுக்கு சில இதுகளை செய்து நாங்கள் என்ன செய்யலாம், அதை தொழுகையை நாங்கள் பூர்ணமாக்கி கொள்ளலாம். சில சக்குகள் இருக்குது. அந்த அந்த சந்தேகங்கள் அதை நாங்கள் கருத்தில் எடுக்கப்பட மாட்டாது. இதுக்கு ஒரு பொதுவான ஒரு சட்டம் ஒன்று என்னன்னு சொன்னா, குல்லு மன் ஷக்க ஃபீ ஸஹ்ஹத்தி ஸலாத்தி பாதான் அன்ஹா ஸலாத்துஹு யதபர ஸலாத்து ஸஹீஹ். ஒரு பொதுவான ஒரு சட்டம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் தொழுது முடிஞ்சு தஸ்லீம் எல்லாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் அந்த அஞ்சர் தான், அந்த சந்தேகம் கணக்கில் எடுக்கப்பட்ட மாட்டாது. அவர் தொழுகை என்ன நிரப்பமான பூர்ணமான தொழுகை. இது பொதுவான ஒரு சட்டம். உதாரணமாக நீங்கள் சுப தொழுகைக்கு தொழுதோ அது முடிஞ்சதுக்கு பிறகு 2 தரம் தொழுதேனா, 2 ரக்காத் தொழுதேனா, அல்லது கூட தொழுதேனா என்று சொன்னாலும் ஃபகுல் ஸலாத்தி ஸஹீஹ், என்னுடைய தொழுகை சரியாக தான் நான் தொழுதிருக்கேன், நாங்கள் என்ன செய்ய வேண்டியதான், நாங்கள் நினைச்சு கொண்டு நாங்கள் அப்படியே போக வேண்டியதான். இது ஒரு பொதுவான ஒரு சட்டம் உண்டு. இப்போ பொதுவாக இப்படி பொதுவான விஷயங்கள் இது பண்றது. 2வது ஒரு சட்டம் உண்டு, பொதுவான சட்டம் உண்டு. குல்லு மன் ஷக்க ஃபீ ஸஹ்ஹத்தி ஜுஸு மின் அஜ்ஸாஇ ஸலாத்தி பாத அன் அத்தாஹா யதபர் ذلك الجزء الذي شك فيه صحيحا وصلاته صحيحه. ஒரு எதனால தொழுகையில் ஒரு விஷயத்தை, ஒரு அம்சத்தை, ஒரு ஜுஸுவை பற்றி ஒரு சந்தேகம் வந்தாலும் அந்த கருத்தில் எடுக்கப்பட மாட்டாது, அவனுடைய தொழுகை சரியானதாகும். கிராத் ஓதுனது சரியா, அல்லது ருக்கு செஞ்சது சரியா, சுஜூது செஞ்சது சரியா, இந்த எல்லாம் பாதான் ஹைதல் கிராத் ஓதுனதுக்கு பிறகு, ருக்கு செஞ்சதுக்கு பிறகு, சுஜூது செஞ்சதுக்கு பிறகு என்னுடைய ருக்கு சரி, இந்த கிராத் ஓதுனது சரி, சுஜூது செஞ்சது சரி, எல்லாம் சரியானு சரியா செஞ்சு கொள்ளணும். ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு ஓதிக்கொண்டு இருக்கக்குள்ள செஞ்சால் அது வேறு விஷயம். ருக்குக்குள்ளே நிற்கக்குள்ள நினைச்சா வேறு விஷயம். சுஜூதுக்குள்ளே இருக்கக்குள்ள தான் இது வேறு விஷயம். ஆனால் சுஜூது செய்து முடிஞ்சு, ருக்கு செஞ்சு முடிஞ்சு, கிராத் ஓதியாச்சு, அதுக்கப்புறம் சந்தேகிச்சா அது இந்த கிராத்து சரி, அந்த ருக்கு சரி, அந்த சுஜூது சரியாண்டு மனுஷன் இது பண்ண வேண்டியதா. இதுவும் ஒரு பொதுவான சட்டம். ஒரு முன்னுக்குள்ள ஒரு பகுதி ஒன்று செஞ்சதுக்கு பிறகு 2வது பகுதிக்கு வரான். அப்போ அந்த ஜுஸுவோட செஞ்சுட்டாரா இல்லையா என்றது வந்தால் சரி, அது முன்னுக்கொண்டு செஞ்சு திருப்பிக்குள்ளே போயிட்டார், கிராத் ஓதி போட்டு நெஞ்சிட்டாரு, அடுத்த இதுக்கு போயிட்டார், ருக்குவுக்கு போயிட்டார்.
போனதுக்கு போல வந்தாலும் என்ன செஞ்சிடலாம், அது முந்தி ஓதுறது சஹி கண்டே இருக்கணும். தக்தில் இஹ்லால் இப்படி அந்த தொழுகையில் வரக்கூடிய ஒவ்வொரு இதுகளையும் பார்க்குறோம். இதே போன்று இதா ஷக்கத்த மசலன் வந்த சூரத்து தானியா, 2வது சூரத்து ஓதுவது கூட நாங்கள் சந்தேகப்படுறோம். ஃபாத்தியா சூரத்து ஓதுனோமா, மறந்துட்டோமா வேண்டா அந்த கிராத் வந்துட்டு சரியான்னு சொல்லி போட்டு நான் என்ன செய்ய வேண்டியதான், தொழுகையை தொடர்ந்துட்டு போக வேண்டியதான். இதே போல் ருக்கு குனிஞ்சிட்டு போகிறது, இந்த சூறா ஓதுனையா இல்லையா, ருக்கு போன நேரத்தில் சூறா ஓதுனா இல்லையான்னு வந்தாலும் ராத்தா என்ன நான் அது ஓதினேன் என்று நினைத்து கொள்ள வேண்டியதான். ருக்குவை செஞ்சு என்ன செய்ய வேண்டியது, ருக்கு சரியானதுன்னு சொல்லி தொடர்ந்து போக வேண்டியதான். அடுத்த இன்னொரு விஷயம் பண்ணிக்கிறேன்டா, கூடுதலான சக்கு வாரது. அந்த எதை பார்த்தாலும் எல்லாத்துலேயும் சந்தேகம் தான் வாருது. தக்பீர் சொன்னா, குராத் ஓதுனா, சுகு பண்ணனா, ருக்கு வந்தனா, அந்த சக்கை என்ன செய்யப்பட மாட்டாது, கருத்தில் எடுப்பதில்லை. அந்த சந்தேகிச்ச அந்த சலாத்து வந்துட்டு அந்த தொலை வந்துட்டு சரியானதாகும். கூடுதலான சந்தேகப்பட்டுக்கணும். அவங்க சுதாரணமாக சுபவ தொழுகையில் நிற்கிறோம். அப்போ அங்கே 2 ரக்காத்தா 3 ரக்காத்தாலும் அன்னை எந்த நேரமும் சந்தேகம் தான், கூடுதலான சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறேன். இது பண்ணிக்கணும், தொழுகை சரிதான், 2 ரக்காத்தான் தொழுது தொழுகை சரிதான். சஜிதா ஒரு சஜிதா செஞ்சு போட்டு அது 2 சஜிதா செஞ்சு போட்டு வரும், அல்லது சஜிதா செஞ்சு போட்டு இப்படி வந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த சந்தேகத்தை கருத்தில் எடுக்கப்பட மாட்டாதுங்கிற தொழுகை சரியானது. இதே போல கூடுதலான கதீரு ஷக் சலாத்தி யூஹ்மல் ஷக்கு யோத்தபர் சலாத்து செய்ய தாயிமன் அந்த கூடுதலான கதீரு ஷக் என்ன செய்யப்பட மாட்டாது, எடுக்கப்பட மாட்டாது. தொழுகை எப்பொழுதும் சரியானதாகத்தான் கருதப்படும். இன்னொரு பொதுவான சட்டம் ஒன்று சொல்லப்படுது என்றால், தொழுகையுடைய ரக்காத்துகள்ல குல்லு மணி சுக்கு அதது ரக்காத்து சலாத்தி சுபரி சலாத்து மகரிப், அதே போன்று 1வது 2வது ரக்காத்திலே சுப தொழுகையிலையும் மகரிபு, அதே போன்று 7 தொழுகைகளையும் 1வது ரக்காத் 2வது ரக்காத்து நிற்கித்தானே. ولم يترجى في ذهني أحد احتمال على الآخر لم يترجى في ذهني عدد من معين ركعات بل بقي متحير شاكا لا يدري كم ركع فقد بطلت صلاته. 1வது ரக்காத் 2வது ரக்காத்திலே சந்தேகம் வந்தால் அது என்ன செய்யப்பட மாட்டாது, அது சரியாக கருதப்பட மாட்டோம், தொழுகை பாத்திலா வைத்து. சுபஹு தொழுகை அதில் 2 ரக்காத், அதே போன்று மகரிபுல இஷாவுல துஹூர்ல அஸ்ர்ல இஷா இதுலாம் அந்த 1வது ரக்காத்திலும் 2வது ரக்காத்திலையும் எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன வைத்திருமா, தொழுகை பாத்திலா வைத்திரும். அதில் மிச்சம் கவனமாக இருக்கணும். இதா شك مثلا وهو يصلي صلاة الصبح هل أنه الآن في الركعة الأولى أو الثانية عليه أن يتأمل قليلا. 2வது ரக்காத்தா 3வது ரக்காத்தா சந்தேகம் வருது, கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் யோசிக்கணும். 1வது ரக்காத்தா 2வது, அப்போ அவருக்கு விளங்குது இல்லை, என்ன ஒரு விளங்குது இல்லை. 1வது ரக்காத்தா இதா லம் யுசல்லி இலா லம் யசில் إلى قرار محدد ولم يترجى في ذهنه أنها ركعة الأولى مثلا أنها ركعة ثانية فقد بطلت صلاته. அவர் தொழுவா ஒரு 1வது ரக்காத்தா 2வது ரக்காத்தான்னு தெரியாமல் இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் யோசிக்கணும். அது யோசிச்சு ஒரு முடிவு கொண்டு வரல அவர், ஆனால் தொழுகை என்ன செஞ்சிடும், தொழுகை பாத்திலா விட்டு போட்டு திருப்பி சொல்லி இது பண்ணி திருப்பி தொழணும். அப்போ எப்படி அவர்கள் அது 1வது ரக்காத்தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் அவர்கள் அந்த இதில் தரஜா ஃபீதிஹினி அதது மாயன் கர்ரக்காத் இதுக்குமா நம்மளுடைய எஹ்திமால் ராஜி கூடுதலாக அவர் எந்த பக்கம் இல்லை இதுதான் சொல்லி அந்த சந்தேகத்தை விட கொஞ்சம் கூடுதலாக மேலுக்கு வந்துட்டார். ஒரு 50% இருந்தால் 60% கொஞ்சம் கூடிட்டு. அப்போ அதை 1வது என்ன செய்யணும், 1வது ரக்காத் தான் என்று நினைச்சு கொண்டு ரக்காத் சானியத்தை திம்மு சலாத்து சஹீஹத்தன். إذا ترجع في ذهنه عدد معين للركعات عمل وفق ما يقتضي ذلك الاحتمال الراجح. அப்போ அந்த எந்த பக்கம் அவருக்கு கூடுதலாக அந்த நிலப்பாடு வந்திருக்குதோ ஃபைன் தஜஹ கமா ஃபைன் தரஜஹ கமா ஃபி சுஆலிக இஹ்திமால் அன்னா ரக்காத்தில் ஊலா 1வது ரக்காத்துன்னு சொல்லி அவருக்கு அந்த சந்தேகம் கொஞ்சம்
சந்தேகம்ல இருந்து கொஞ்சம் நம்பிக்கையின் பக்கம் கூடுது. 50 வீதம் 60 வீதமாக உதாரணமா, அது 70 வீதமாக காதிலூல ஃபெய்தா யஅதி பிர்ரகாதி தானியத்தி ஒயத்திம் முசலாத்தோ என்ன. அதுக்கப்புறம் அந்த முதலாவது ரக்காத்தை நெத்தி பண்ணிக்கொண்டு அது 2வது ரக்காத்து தொழுது கொண்டு என்ன செய்ய வேண்டியதான தொழுகை சரியானதாகும். இதே போன்றுதான் கதால் ஹால் ஃபி ஸலாத்தில் மக்ரிப் ஃபி ரக்காத்தில் ஊலா வ தானியத்தி மின் குல்லி ஸலாத்தில் ருபாயியா. இதே போல ஸலாத்தில் மக்ரிப் அடுத்து 4 ரக்காத்துக்களை கொண்ட தொழுகையினுடைய இதுவும் இதே நிலைதான். இப்போ அதே போல் இப்போ நாங்கள் சுபஹு மக்ரிப் இஷா ظுஹர் அஸ்ருடைய முதல் 2 ரக்காத்துகளை பார்த்துட்டோம். ஆனால் வலாக்கின் மாவு ஹுக்மு ஷாக் ரக்காத்தின் அஹீரத்தைன் அத்தாலிதத் அவர் ராபியாத்தி முஸ்லாத் ருபாயா. 4 ரக்காத்துக்களை கொண்ட தொழுகையினுடைய அல்லது 3 ரக்காத்துகளை கொண்ட தொழுகையினுடைய 3வது 4வது சம்பந்தமாக சில விஷயங்கள் இருக்கின்றது. இதா தரஜ்ஜ ஃபீ ஸிஹ்னி அதது முஅய்யன் ரக்காத்தின் அமில பி முக்ததா தனி. அப்போ அந்த 3வது 4வது ரக்காத்தா 4வது ரக்காத்தான்னு பார்க்குற நேரத்தில் அப்போ எந்த பக்கம் அவருக்கு அந்த ரைட் 3 தான் நினச்சி கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்கணும். எடுத்த உடனே இல்லை ஆக்சுவலி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இது 3 தான் அல்லது 4 எந்த பக்கம் கூடுதோ அதை இது பண்ண வேண்டியதுதான். அப்படி இல்லை அவர் ஒரு சந்தேகத்தை நின்றுகிட்டு இது பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் இப்படி சில இதுகள் வந்தால் 3வது ரக்காத்தா 4வது ரக்காத்தான்னு சொல்லி வந்தால் அதுக்கு பல வகையான விடயங்கள் பின்னால் கூறப்பட்டு அது கொஞ்சம் விளக்கமாக விரிவாக ஆராயப்பட வேண்டியது, பேசப்பட வேண்டியது. ஆகவே நாங்கள் எங்களுடைய தொழுகை சரியாக நேரத்தில் தொழுகைக்கு முன்பதாக ஒரு 5 நிமிடம் ஒதுவடுத்து அமைதியாக இருந்து அடுத்து முடியுமாண்டால் மஸ்ஜிதுக்கு போய் சென்று நல்லா ஓதக்கூடிய ஒரு உறுப்பினர் இருந்தால் இந்த பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு சந்தேகங்கள் வராது. கூடுதலாக தொழுகையினுடைய தக்பீரத்துடைய ஹராம் முதல் தஸ்லீம் வரை நல்ல முறையில் நாங்கள் அல்லாவோட அந்த ஞாபகம் வழியில் வைத்துறாங்க என்றால் எங்களுடைய தொழுகை என்ன செய்யும்? அஸ்ஸலாத்து மியாராஜுல் மோமியன், தொழுகை மூமின்களுடைய விண்ணுலக யாத்திரை. எனவே அந்த யாத்திரைக்கு நாங்கள் தொழுகை மூலமாக சென்று பிரயோசனம் அடைந்து அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாக மாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.